நடுராத்திரி பஜ்ஜி. அன்னைக்கு சாயந்தர நேரம் வானிலை ரொம்ப அழகா இருந்துச்சு. சில்லுன்னு காத்தும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் துணிக்குருவி அவ வீட்டுல சுட சுட மிளகா பஜ்ஜிய போட்டுக்கிட்டு இருந்தா. அந்த வாசம் ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. சரியா அதே நேரத்துக்கு தான் பக்கத்து வீட்டுல இருக்கிற சோட்டு கிளி துணியோட வீட்டுக்கு வந்தா. ரெண்டு பேரும் பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரியா அதே நேரத்துக்கு தான் பக்கத்து வீட்டுல இருக்கிற சிச்சு காக்காவும் துணியோட வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ சோட்டு துணி கிட்ட, அப்பா துணி, நீ செஞ்சிருக்கிற இந்த மிளகா பஜ்ஜி உண்மையிலேயே அமிர்த மாதிரி இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு இத சாப்பிடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீ கலக்கி வச்சிருக்கிற இந்த மாவு ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப சூப்பரா இருக்கு. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, தேங்க்யூ சோட்டு. பசங்க வர நேரம் ஆயிடுச்சுல, அதனாலதான் அவங்களுக்காக ஸ்நாக்ஸுக்கு செஞ்சிருக்கேன். நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். சரி உக்காரு, மாவு கொஞ்சம் இருக்கு, உனக்காக செய்யறேன். அப்பதான் சிச்சு காக்காவும் உள்ள வந்து, அப்பப்பா, இந்த ஸ்மெல்லு எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா இந்த மகாராணி துணி வீட்ல இருந்து தான் வருது. என்னங்கடி அம்மா, நீங்க ரெண்டு பேரும் சமைச்சு ரெண்டு பேரும் மட்டும் சாப்பிட்டீங்களா? துணி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சிச்சு, உன்னை விட்டுட்டு சாப்பிட்டுருவோமா? உனக்காக எடுத்து வச்சிருக்கேன், மாவை எடுத்து வச்சிருக்கேன். இப்படி வந்து உக்காரு, சுட சுட சுட்டு தரேன். சிச்சு அந்த தட்டுல இருந்த மிளகா பஜ்ஜிய சாப்பிட்டு பார்த்து, துணி நல்லாதான் இருக்கு, கொஞ்சம் உப்பு குறைவா இருக்கு, அப்புறமா மிளகா கொஞ்சம் நீளமா இருந்திருந்தா இருக்கும். சோட்டு கொஞ்சம் கோவமா, என்னடி சிச்சு, நல்லா இருந்தாலும் குறை சொல்ற? எங்களுக்கு என்னவோ பிடிச்சிருக்கு. அதுக்கு சிச்சு, உங்களுக்கு பஜ்ஜி பிடிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு பஜ்ஜி அவ்வளவா பிடிக்கல. துணி பஜ்ஜி ஏதோ நல்லா தான் செஞ்சிருக்கா, இருந்தாலும் நான் செய்யற பஜ்ஜிய நீங்க யாருமே சாப்பிட்டு பார்க்கலையே. நான் பஜ்ஜி செய்யற ஸ்டைலே வேற. பஜ்ஜிக்காக நான் பட்டணத்துல இருந்து ஒரு மேஜிக் மசாலாவை கொண்டு வந்திருக்கேன். பஜ்ஜி அப்படியே எண்ணெயில போடுற வாசனைக்கே உங்களோட வயிறே நிறைஞ்சிரணும். நான் பஜ்ஜி சுடுற ஸ்டைலுக்கு நீங்க யாருமே என் கிட்ட கூட நெருங்க முடியாது. துணிக்குருவி ஆச்சரியமா, அப்படியே சிச்சு, நீ அவ்வளோ நல்லா செய்வியா? இருந்தாலும் உன்னோட கை ருசி சமையல ஒரு நாள் கூட எங்களுக்கு காட்டவே இல்ல. அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, அது என்னவோ துணி, இந்த ஊர்ல என் டேலண்ட காட்ட ஒரு அவகாசமே கிடைக்கல. சரி சரி, என்னைக்காவது நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என் வீட்டுக்கு வாங்க, என்னோட கை ருசி என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் போயிட்டு வரேன். இப்படி பெருமையா பேசிட்டு சிச்சு காக்கா அங்கிருந்து போயிடுச்சு. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் சோட்டு கிளி காலையில அவ வீட்டுல மிச்சம் இருக்கிற இட்லி மாவை வச்சு பணியாரம் சுட்டுக்கிட்டு இருந்தா. துணிக்குருவியையும் சிச்சு காக்காவையும் வீட்டுக்கு சாப்பிடுறதுக்காக அவ கூப்பிட்டா. அப்ப ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சொட்டு, நீ செஞ்சிருக்கிற பணியாரம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. உள்ள ஸ்மூத்தா, வெளிய கிறிஸ்பியா இருக்கு. அதே மாதிரி தேங்காய் சட்னி கூட ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ சோட்டு சந்தோஷமா, ஆமா துணி, என் பையனுக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சா ரொம்ப நல்லா சாப்பிடுவான். அப்போ சிச்சு காக்கா சாப்பிட்டுக்கிட்டே, சோட்டு, பணியாரம் என்னமோ நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் நான் பணியாரம் சுட்டா எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? நீ வெங்காயத்தை சரியாவே போடல. ஆனா நான் பணியாரம் சுட்டா வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஜீரகம் நிறைய போட்டு அப்படியே நிறைய எண்ணெய் விட்டு அப்படியே பிரவுன் கலரா நல்ல கிறிஸ்பியா வரும். இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த ஊர்ல என் சமையல மிஞ்சினவங்க என் முன்னாடி யாருமே இல்ல. என் சமையல பார்த்து ஷாக் ஆக வேண்டியதுதான். என்ன சிச்சு, நீ அன்னைக்கு என் வீட்ல மிளகா பஜ்ஜிய சாப்பிட்டு நீ தான் பெஸ்ட்னு சொன்ன, மறுபடியும் இப்போ சோட்டு வீட்ல பணியாரத்தை சாப்பிட்டு நீ தான் பெஸ்ட்னு சொல்ற, என்னவோ? அப்போ சிச்சு, துணி, நான் ஒன்னும் என்ன பத்தி பெருமையா ஒன்னும் பேசல. என் கை சமையல் என்னன்னு உங்க எல்லாருக்கும் காட்டதானே போறேன். ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, என் சமையல உங்களுக்கு நான் காட்ட போறேன். இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் திடீர்னு கிளைமேட் மாறுச்சு. அதாவது மேகங்கள் எல்லாமே கருக்க ஆரம்பிச்சு இடி மின்னல் சத்தமும் கேட்க ஆரம்பிச்சுது. ரொம்ப வேகமா காத்தும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் வெளியில விளையாடிக்கிட்டு இருந்த பசங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்ப வீட்டுக்கு போனதும் புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட, அம்மா, வெளிய சில்லுன்னு காத்தடிக்குது, கிளைமேட்டே மாறி போச்சு, மானம் எல்லாம் இருட்டுன்னு மாறிடுச்சு, இப்போ மழை வர போற மாதிரியே இருக்குது. இந்த குளிருக்கு
எனக்கு கிறிஸ்பியா காரமா மிளகா பஜ்ஜி இல்லனா உருளைக்கிழங்கு போண்டா ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா. ஆனா துணி ரொம்பவும் சோர்வா இருந்தா. ஐயோ பூச்சி, இன்னைக்கு என்னால சுத்தமா முடியலம்மா. காலையில இருந்து வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு கை கால் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. இப்ப போய் மாவை கலந்து உனக்கு பஜ்ஜி போடுறதுன்னா என்னால முடியாதுமா. அப்போ புஜ்ஜி கவலையா, அம்மா ப்ளீஸ்மா, இந்த குளிருக்கு எனக்கு இந்த சமையல சாப்பிட முடியல. ஏதாவது சுட சுட கிறிஸ்பியா காரமா செஞ்சு கொடுங்கம்மா ப்ளீஸ் அம்மா. துணி கொஞ்சம் கோவமா, புஜ்ஜி நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு என்னால முடியல. ஏதோ ஜுரம் வர மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு. இன்னைக்கு என்னால செய்ய முடியாது. என்ன இருக்கோ அத ಸಾப்பிಟ್ಟು ಪಡುத்து ತೂಂಗುಪೋ. ಬುಜ್ಜಿ ಬೇಜಾರಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ಲು. ಆವಾಗ ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಬನ್ನಗಿಳಿ ಅವನ ತಾಯಿಯಾದ ಚೋಟುಗಿಳಿಯ ಹತ್ತಿರ ಇದೇ ರೀತಿ ಜಗಳ ಮಾಡ್ತಿದ್ದ. துணி மம்மி பாத்தீங்களா, வெளிய கிளைமேட் எவ்வளவு சில்லுன்னு கோல்டா இருக்குன்னு. எனக்கு ஏதாவது சுட சுட கிறிஸ்பியா சாப்பிடணும் போல இருக்கு. வெங்காய பக்கோடா இல்ல போண்டா செஞ்சு கொடுங்க. அப்போ சோட்டுகிளி பன்னு கிட்ட, ஐயோ என்னடா பன்னு, உன் கூட ஒரே தலைவலியா போயிடுச்சு. ஏதாவது கிறிஸ்பியா சமைச்சு கொடுங்க அப்படின்னா வீட்ல வெங்காயம் இருக்கு, மாவு இருக்கு, ஆனா எண்ணெய் இல்லடா. வெளிய போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா வெளிய மழை வேற வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பன்னு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்ல எவ்வளவு சந்தோஷமா நினைச்சத சமைச்சு சாப்பிடுறாங்க. நான் மட்டும் என்னோட முடிவை மாத்திக்கணுமா? சோட்டு கோவமா, டேய் எண்ணெய் இல்லாம எப்படிடா செஞ்சு கொடுக்கறது? நாளைக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சு கொடுக்கறேன். இப்ப போய் மூடிக்கிட்டு படுப்போ. பன்னுவும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வெளியில வந்து உட்கார்ந்தான். அப்போ புஜ்ஜி பன்னு 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. 2 பேருக்கும் என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சு போச்சு. அதனால 2 பேரும் சோகமா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சோட்டுக்கிளி துணிக்குருவியும் வெளியில வந்து பசங்களை பார்த்தாங்க. பசங்க 2 பேரும் கவலையா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு கூட கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு. என்ன சோட்டோ, பன்னு கூட மூஞ்சிய திருப்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கானா? புஜ்ஜி கூட பஜ்ஜிய கேட்டா என்னால செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதான் அப்படி உட்கார்ந்து இருக்கா. பன்னு கூட வெங்காய பக்கோடா வேணும்னு ஒரே ஆடம். நாளைக்கு செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்னா இவன் ஒத்துக்குறானா? வீட்ல எண்ணெய் இருந்தா செஞ்சு கொடுக்க மாட்டேனா? பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா கடை எல்லாம் மூடிட்டாங்க. அப்போ துணி யோசிச்சு பார்த்து, சோட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம இப்போ சிச்சு வீட்டுக்கு போலாமா? ஏன்னா நம்ம சமைக்கும் போது சிச்சு நான் அப்படி சமைக்குவேன் இப்படி சமைக்குவேன்னு எப்பவுமே அவளோட பெருமையை பத்தி தானே பேசிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு வேற பசங்க பஜ்ஜி போண்டா அப்படின்னு என்னென்னமோ கேக்குறாங்களே. இன்னைக்கு நம்ம சிச்சு வீட்டுக்கு போனா சிச்சு அதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துதான் ஆகணும். ஒருவேளை செஞ்சு கொடுக்கலன்னா அவளோட மரியாதை போயிடும். செஞ்சு கொடுத்தாலும் நல்லதானே, பசங்க இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அதை கேட்டு சோட்டு சிரிச்சுக்கிட்டே, ஆமா துணி, நல்ல ஐடியா கொடுத்தப்போ. எப்ப பார்த்தாலும் சிச்சு அவளோட சமையல பத்தி தான் பெருமையா பேசிக்குவாள். இன்னைக்கு அவ வீட்டுக்கே போய் சமைக்க சொல்லலாம். பன்னு புஜ்ஜி வாங்க, சிச்சு ஆண்டி வீட்டுக்கு போய் உங்களுக்கு தேவையான பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு வரலாம். அன்னைக்கு ராத்திரி 11 மணி இருக்கும். துணி, சோட்டு, புஜ்ஜி, பன்னு 4 பேருமே சேர்ந்து சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்காவோட வீட்டு கதவை அவங்க தட்டினாங்க. சிச்சு, ஓ சிச்சு, பாகல் தெகிய பேகா. தூங்கிக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா எழுந்திருச்சு. அப்பா, யார் இது தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி நடு நைட்ல? அட துணி, நீயா? சோட்டு நீயும் வந்திருக்க, பசங்க எல்லாம் வந்திருக்கீங்க. என்ன இந்த நேரத்துல, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சிச்சு, இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல. பசங்க வேற பஜ்ஜி போண்டான்னு கேக்குறாங்க. நீ கூட சமையல நல்லா செய்வியே, அதனாலதான் இங்க வந்திருக்கோம். ஆமா சிச்சு, நீ முந்தா நேத்து சொன்னல நீ பஜ்ஜி போண்டாவ ரொம்ப சூப்பரா செய்வ அப்படின்னு. பசங்க வேற சில்லுன்னு இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு பஜ்ஜி போண்டா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க செய்யலான்னு பார்த்தா வீட்ல எண்ணெய் இல்ல. அதான் நீ நல்லா செய்வேன்னு சொன்னல, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். சிச்சுவுக்கு ஒரு நொடி இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. என்னது, இந்த நடு நைட்லயா இப்ப போய் பஜ்ஜி போண்டான்னு செய்ய சொல்றீங்க? உங்களுக்கு என்ன தலை கெட்டு போயிருக்கா? அப்போ சோட்டுக்கிளி கிண்டலா, என்ன சிச்சு, நீ தானே அன்னைக்கு நல்லா சமையல் செய்வேன்னு சொன்ன, அதனாலதான் கூட்டிட்டு வந்தோம். செய்ய முடியாதுன்னா சொல்லிடு, பரவாயில்ல, சும்மா எதுக்கு பெருமைய பீத்திக்கணும்? சிச்சு மானம் போயிடுமா அப்படிங்கிற பயத்துல, சோட்டு
எனக்கு செய்ய தெரியாதுன்னு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் தூக்கத்துல வந்து எழுப்பிட்டீங்கன்னு கோவமா பேசிட்டேன். சரி, நீங்க எல்லாரும் போய் வெளிய உக்காந்துக்குங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து குடுக்கறேன். துணியும் சோட்டுவும் பசங்களை கூட்டிக்கிட்டு போய் வெளியில திண்ணையில உட்கார்ந்திருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா கதவை சாத்திக்கிட்டு சமையல் அறைக்குள்ள போயிட்டா. அங்க போய் உட்கார்ந்து அவளுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. தலைமையில கைய வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஐயையோ, என்னோட பெருமைய பீத்திக்கிறதுக்கு போய் இன்னைக்கு என்கிட்டயே வந்து இந்த துணியும் சோட்டுவும் பஜ்ஜி போண்டாவ செய்ய சொல்றாங்களே. என்னால சாப்பாடே சரியா செய்ய தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு பஜ்ஜி போண்டா செஞ்சு கொடுக்கறது? எனக்கு மாவே கரெக்டா கலக்க தெரியாது. ஐயோ கடவுளே, நான் என்னப்பா பண்றது? அப்பதான் சிச்சு காக்காவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. சிச்சு காக்கா அவளுடைய மனசுக்குள்ள, ஆ, போன வாரம் நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்போ பஜ்ஜி போண்டா சமையல் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு ஒரு புத்தக புக்க வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, அது இப்போ எங்க இருக்கு? சிச்சு காக்கா வீடு முழுக்க அந்த சமையல் புத்தகம் எங்க இருக்கு அப்படின்னு தேடி அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருந்தா. கடைசியில ஒரு பழைய பெட்டியில அந்த சமையல் புத்தகமும் கிடைச்சது. அப்பா, கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. நான் போய் இப்ப அவங்களுக்கு தேவையான பஜ்ஜி போண்டாவெல்லாம் செஞ்சு குடுக்கறேன். என்னோட மரியாதைய காப்பாத்திக்கிட்டேன். சிச்சு காக்கா அந்த புக்ல என்ன அளவுல என்ன போட்டிருக்கோ அதுபடி மாவை பிசைஞ்சா. அதே மாதிரி அதுல போட்டிருக்கிற சீக்ரெட் மசாலாவும் அதே மாதிரி அரைச்சு மிக்ஸ் பண்ணா. அப்புறம் சின்னதா வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சா. அதுக்கப்புறம் இட்லி மாவை வச்சு அவ சுட சுட பணியாரமும் சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா. இது வரைக்கும் அவ அந்த அளவுக்கு கவனமா என்னைக்குமே சமைச்சதே இல்ல. இன்னைக்கு அவ சமைக்கிற அந்த சமையல், அதாவது அந்த பஜ்ஜி பணியாரத்தோட வாசம் வீடு முழுக்க பரவி வெளியிலயும் வந்துச்சு. அப்ப வெளியில உட்காந்துக்கிட்டு இருந்த துணி சோட்டு 2 பேருமே, அடடே, என்னடி சோட்டு, அந்த ಚಿಚ್ಚುவுக்கு ನಿಜಮಾಲೆ ஏதாவது ಸ್ಪೆಷಲ್ ಟ್ಯಾಲೆಂಟ್ இருக்கா என்ன? ಹೌದು ತುನಿ, ನನ್ನಿಂದಲೂ ಏನು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಬರೀ ಬಾಯಿ ಮಾತು ಅನ್ಕೊಂಡೆ ಅಡಿಗೆನು ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ. அப்படி சிச்சு காக்கா அவ சுட்டெடுத்த சுட சுட மிளகா பஜ்ஜியும் அதே மாதிரி உருளை உருளையா இருக்கிற பணியாரத்தையும் ஒரு தட்டுல வச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் கார சட்னியையும் வச்சுக்கிட்டு வெளியில கொண்டு வந்து எல்லாருக்குமே சாப்பிட கொடுத்தா. இப்பதான் அவ முகத்துல ஒரு வெளிச்சமே தெரிஞ்சுது. இந்தாங்க துணி சோட்டு, நீங்க என்னோட சிட்டி சமையல ருசி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இந்தாங்க இந்த பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு பாருங்க பசங்களா, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. துணி சோட்டும் புச்சி பன்னும் எல்லாருமே அந்த மிளகா பஜ்ஜி அந்த பணியாரம் எல்லாத்தையுமே சட்னியில தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இது வரைக்கும் அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கல. அதை விடவே இது சுவையா ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. வாவ் சிச்சு ஆண்டி, நீங்க செஞ்சிருக்கிற இந்த பஜ்ஜி போண்டா ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ஆண்டி. பஜ்ஜி போண்டா நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியா இருக்குது ஆண்டி. அப்போ பன்னு, சிச்சு ஆண்டி, நீங்க செஞ்சிருக்கிற இந்த போண்டா உண்மையிலேயே நல்ல கிறிஸ்பியா நல்ல காரக்காரமா ஸ்பைசியா இருக்கு. நான் இவ்வளோ நாளா உங்களோட சமையல ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டேன் ஆண்டி. அப்பதான் சின்ன காக்காவும் எழுந்திருச்சு ஹாலுக்கு வந்து பார்த்தான். எல்லாரும் சுட சுட பணியாரம் பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவனுக்கும் ஆசையாச்சு. அவனும் எடுத்து அதை சாப்பிட ஆரம்பிச்சான். அம்மா, சிச்சு மம்மி, உண்மை சொல்லுங்க, இது உண்மையிலேயே நீங்க செஞ்சதா? நீங்க இவ்வளவு நல்லா சமைக்குவீங்களா? இத்தனை நாளா நான் பார்க்கவே இல்ல. உண்மை சொல்லுங்க மம்மி, கடையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? அப்போ துணிக்குருவி சிச்சு கிட்ட வந்து, ஆமா சிச்சு, அன்னைக்கு உன்னால சமைக்க முடியும் அப்படின்னு நீ சொல்லும்போது ஏதோ பெருமைக்கு தான் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு உன்னோட கை ருசிய பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே உன்னோட கை ருசி ரொம்ப அற்புதமா இருக்குது. ஆமா சிச்சு, எங்களை மன்னிச்சிடு. நீ வெறும் பெருமைக்கு தான் பேசுறியோ அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு நீ செஞ்சிருக்கிற சமையல் அற்புதமா இருந்தது. இன்னைக்கு பசியில இருந்து எங்க பசங்களோட வயித்தை நிறைச்சிட்ட. உனக்கு ரொம்ப நன்றி சிச்சு. சிச்சு மனசுக்குள்ள, அப்பா, என் மரியாதைய அந்த புத்தகம் காப்பாத்திருச்சு, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இதுல என்ன இருக்கு சோட்டு, நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன். என்னவோ நீங்க கேட்டீங்கன்னு செஞ்சேன், அவ்வளவுதான். உங்களுக்கு எப்ப பஜ்ஜி சாப்பிடணுமோ அப்ப என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறேன். அன்னைக்கு நடுராத்திரியில எல்லாரும் சூடான மிளகா பஜ்ஜி பணியாரத்தை சாப்பிட்டு ரொம்பவும் என்ஜாய் பண்ணாங்க. ஆனா சிச்சு காக்கா என்னைக்குமே அவருடைய ரகசியத்தை யாருக்கும் தெரியாம
கரெக்டா பாத்துக்கிட்டா. ஆக மொத்தத்துல எல்லாருக்கும் மத்தியில சிச்சு தான் பெஸ்ட் குக்கு அப்படின்னு பேரு வாங்கினதுல சிச்சுவுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அழகான பறவைகளோட கிராமத்துல காலையில நேரம் சிச்சு காக்கா அவன் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா ரொம்பவும் கஞ்ச பிசுனாரி. சிச்சு அவளுடைய பொருட்களை யாருக்கு கொடுக்க மாட்டா. ஆனா மத்தவங்க பொருட்களை எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. அப்பதான் அந்த இடத்துக்கு சோட்டுவும் லூசியும் வந்தாங்க. ஹாய் சிச்சு, என்ன பண்ற? காலையில இருந்து இங்க உட்கார்ந்திருக்கியா? ஒண்ணு இல்ல சோட்டு, சும்மாதான் இப்படி உட்கார்ந்திருக்கேன். நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஒண்ணு இல்ல சிச்சு, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தோம். சரி வா, உள்ள போய் உட்காந்து பேசலாம். அப்போ சிச்சு காக்கா பதட்டமா, ஆ என்னது உள்ளையா? வேண்டாம் வேண்டாம், உள்ள சுத்தமாவே இல்ல, ரொம்ப கலீஜா இருக்கு, வீடு கூட கூட்டல. சரி சரி, இங்க திணையில உக்காந்துக்கலாம். இங்க உக்காந்து பேசினா நல்லா சில்லுன்னு காத்துக்கு நல்லா இருக்கும். நீ எப்பவுமே இப்படிதான், வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் ரெண்டுமே எங்களுக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கட்டில்ல உட்காந்து, ஆமா சிச்சு, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல? ஆமா சிச்சு, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. எனக்கு தொண்டை வேற காஞ்சி போகுது. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி குடுக்குறியா? அப்போ சிச்சு காக்கா பயந்து போய், ஐயோ லூசி, காலையில நான் எந்திருக்கும் போதே குடிக்கிற தண்ணி நின்னு போச்சா? குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்ல. கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு, அத சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்திட்டேனா இப்போ எனக்கே குடிக்க தண்ணி இல்ல. ஐயோ, உனக்கு குடுக்கறதுக்கு இல்லையே. அட என்ன சிச்சு, குடிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய பானையில சுத்தமா தண்ணி இல்லையா? கொஞ்சம் போய் பாரு, தாகமா இருக்கே. ஐயோ சோட்டு, தண்ணி இருந்தா உங்களுக்கு குடுக்காம நான் விட்டுருவேனா? உண்மையிலேயே தண்ணி இல்ல. வேணும்னா நாளைக்கு காலையில வாங்க, உங்களுக்கு நான் புடிச்சு குடுக்கறேன். அப்போ லூசி கோவமா, சிச்சு, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டியா? ಚೋಟು ಬಾ, ಎದಕ್ಕಾಗಿ ಹಿಂಗ ಇರ್ಕನು? ಕೆಳಂಬಿ ಪೋಲಾ. ಹೌದು ಚೋಟು, ನಾವ್ ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಇವಳ ಜೊತೆ ಮಾತಾಡಕ್ಕೆ நதிக்கு ಹೋಗಿ நீர் குடிಬೋದು. சோட்டுவும் லூசியும் கோவமா எழுந்திருச்சு அங்கிருந்து போயிட்டாங்க. சிச்சு காக்கா அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப சிச்சு அவங்க மனசுக்குள்ள, அப்பா, எப்படியும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. என் வீட்டுல இருக்கிற பானை தண்ணிய இவங்களுக்கு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் மதிய நேரம் சிச்சு காக்கா வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்துச்சு. அன்னைக்கு என்னவோ தெரியல, வெயில் அதிகமா இருக்கிறதுனால அவ உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு. அப்பா, இன்னைக்கு வேலை வேற ரொம்ப அதிகம், வெயில் வேற அதிகமா இருக்கு. இந்த வெயிலுக்கு வேலை செஞ்சு வேர்வையா ஊத்திக்கிட்டு இருக்கு. சிச்சு காக்கா பாத்ரூம்க்கு போய் குழாவை திறந்தா. அதுக்குள்ள இருந்து வெறும் காத்து மட்டும்தான் வந்துச்சே ஒழிய தண்ணி ஒரு சொட்டு கூட வரல. ஐயோ, என்னது இது? குழாயில தண்ணியே வரல. எனக்கு வேற வேர்த்து ஊத்துது. இப்ப குளிக்கிறதுக்கு என்ன பண்றது? சரி, யாருக்கிட்டயாவது போய் குளிக்க கொஞ்சம் தண்ணி கேட்டுட்டு வரேன். சிச்சு காக்கா குடத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல போனது லூசியோட வீட்டுக்கு. லூசி, லூசி, கதவை திறடி, ரொம்ப அர்ஜென்ட். லூசி கதவை திறந்து, என்ன சிச்சோ, மதிய நேரம் குடத்தை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்க, என்ன விஷயம்? லூசி, என் பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு தண்ணி வரல, ரொம்ப வேர்த்து ஊத்துது. எனக்கு கொஞ்சம் குளிக்க தண்ணி தெரியா? என்கிட்ட தண்ணி இல்ல. இருக்கிற தண்ணியில நான் பாத்திரத்தை கழுவிட்டேன். நீ போய் வேற யாருக்கிட்டயாவது கேளு. ஐயோ, தண்ணி இருந்தா குடுறி, உடம்பெல்லாம் ரொம்ப சொரியுது. இல்ல இல்ல சிச்சு, அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து குடிக்க கொஞ்சம் தண்ணி இருக்கான்னு கேட்டப்போ நீ குடுக்கவே இல்லையே. இப்ப என்கிட்ட குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, போய் வேற யாருக்கிட்டயாவது கேளு. அப்படி சொல்லி லூசி உள்ள போயிட்டா. சிச்சு காக்கா அடுத்த சோட்டுவோட வீட்டுக்கு போச்சு. சோட்டு, எனக்கு கொஞ்சம் குளிக்கிறதுக்கு தண்ணி குடுறி, உடம்பெல்லாம் வேர்த்துட்டு சொரியுது. தயவு செஞ்சு ஒரு குடம் தண்ணி குடு. இல்ல சிச்சு, என்கிட்ட தண்ணி இல்ல. இருந்த தண்ணியில நான் துணி துவைச்சிட்டேன். ஆமா, நீதான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டியே. உனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னா யார் உனக்கு உதவி செய்வா? அப்படியெல்லாம் சொல்லாதடி சோட்டு, உதவி செய்டி. அதெல்லாம் செய்ய முடியாது, கிளம்பு. சிச்சு காக்கா அடுத்து மகிழ்கழகு துணியோட வீட்டுக்கும் போய் தண்ணிய கேடுச்சு. ஆனா எல்லாருமே இதுக்கு முன்னாடி சிச்சு காக்கா அவங்களுக்கு பண்ணதை நினைச்சு பார்த்து தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சிச்சு வீட்டுக்கு வந்து உக்காந்து அழுதுகிட்டு இருந்தா. ஐயோ கடவுளே, என்னோட பிஸ்னரி தனத்தினாலதான் எல்லாரும் என்ன தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இன்னைக்கு இந்த வெயிலுக்கு குளிக்காம எப்படிப்பா நான் தூங்குறது கடவுளே அப்படின்னு கவலைப்பட்டு சிச்சு காக்கா வீட்லயே உக்காந்துகிட்டு இருந்துச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு நாள் சாயந்தர நேரம் சிச்சு காக்கா வீட்ல இருக்கும்போது அவருடைய போன் ரிங் ஆச்சு. சிச்சுவோட மாமா கொக்கு தான் கால் பண்ணிருந்துச்சு. கொக்கு வெதர் ரிப்போர்ட் ஆபீசரா இருந்துச்சு. ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் போன் பண்ணிருக்கீங்க.
ஹலோ சிச்சு, நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னா, இன்னும் 5 நாளைக்கு உங்க ஊர்ல சரியான மழை வரப்போகுது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு மழை இல்ல, குடிக்க தண்ணி கூட இருக்காது. ரொம்பவே பிரச்சனை வரப்போகுது. சிச்சு ஆச்சரியமா, அப்படியா மாமா, அவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போதா? ஆமா சிச்சு, அதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். உங்க ஊரு பறவைங்களுக்கு சொல்லு, தண்ணிய எப்படியாவது சேமிச்சு வச்சுக்க சொல்லு, உஷாரா இருக்க சொல்லு. சரி மாமா, எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். ரொம்ப நன்றி. சிச்சு காலை கட் பண்ணி அத பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சா. இந்த ஊரு ஜனங்களுக்கு நான் எதுக்காக சொல்லணும்? அன்னைக்கு எனக்கு தண்ணிக்கு பிரச்சனை வரும்போது யாராவது எனக்கு உதவி செஞ்சாங்களா? நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். முதல்ல போய் நான் தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாருக்கும் சொன்ன அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி இருக்காது. சிச்சு காக்கா உடனே மார்க்கெட்டுக்கு போய் பெரிய பெரிய குடம் பக்கெட் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு வழியில வரும்போது துணிக்குருவி சிச்சுவை பார்த்தா. என்ன சிச்சு, இவ்வளவு பக்கெட் குடம் எல்லாம் கொண்டு போற? வீட்ல ஏதாவது கல்யாணமா இல்ல பார்ட்டியா? அப்போ சிச்சு துணி கிட்ட, அது ஒண்ணு இல்ல துணி, கடையில ரொம்ப குறைவான விலைக்கு குடுக்கறாங்கல்ல, அதுக்குதான் வீட்ல உபயோகப்படும் அப்படின்னு நான் ஒரே தடவை வாங்கிக்கிட்டேன். ஓஹோ அப்படியா, சரி சரி பரவாயில்ல. அடுத்த நாள் ராத்திரி ஊருக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சது. சிச்சுவோட பிள்ளையான சின்னும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். ஆனா சிச்சு காக்கா மட்டும் கண் முழிச்சு இருந்து ராத்திரி மழை பெய்யும் போது கொண்டு வந்த பக்கெட் குடம் எல்லாத்தையுமே வெளியில வச்சு அதுல தண்ணிய பிடிச்சுக்கிட்டு இருந்தா. தண்ணிய கொண்டு வந்து பெரிய பெரிய ட்ரம்லயும் ஊத்தி வச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப திடீர்னு சின்ன காக்கா கண் முழிச்சு பார்த்தான். அம்மா, என்னம்மா நடு நைட்ல மழையில வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள இருக்கிற ட்ரம்முக்கு தண்ணி எதுக்காக நினைக்கிறீங்க? அப்போ சிச்சு காக்கா, டேய் கொஞ்சம் மெதுவா பேசுடா, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களுக்கு கேட்டா எல்லாரும் எந்திரிச்சு வந்துருவாங்க. நம்ம கொக்கு மாமா பட்டணத்துல இருந்து போன் பண்ணாங்க. ஒரு 5 நாள் மழை சரியா வருவான், அதுக்கப்புறம் தண்ணியே கிடைக்காம எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னாரு. அப்படியாம்மா? அப்படின்னு இந்த விஷயத்த நம்ம ஊருக்காரங்களுக்கு, சோட்டு, துணி, அத்தைக்கு எல்லாருக்கும் சொன்னீங்களா? நான் எதுக்காக அவங்களுக்கு சொல்லணும்? அன்னைக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, உதவி செய்யுங்கன்னு அவங்க கிட்ட போன அவங்க உதவி செஞ்சாங்களா? செய்யல. இப்போ கஷ்டப்பட்டுட்டோம். நம்ம தண்ணியெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம், கஷ்டம் வரும்போது உபயோகப்படுத்திக்கலாம்ல. சரி நீவா உதவி செய். எதுக்குமா அப்படி சொல்ற? அவங்க எல்லாம் நம்ம ஜனங்க தானே, உதவி செய்யணும்ல. டேய் வாய மூடிக்கிட்டு நான் சொல்றத செய்டா. முதல்ல என் கூட வந்து தண்ணியை எடுத்து வை. அப்படி சிச்சு சின்ன 2 பேரும் சேர்ந்து வீட்டுல இருக்கிற ட்ரம்ல தண்ணிய நிரப்பி வச்சாங்க. அப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் ஊருக்குள்ள மழை சுத்தமா பெய்யவே இல்ல. கிணறு, குட்டை, குளம் எல்லாத்துலயுமே தண்ணி வத்தி போச்சு. குடிக்க கூட தண்ணி இல்லாம ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ லூசி, குடிக்க கூட தண்ணி இல்ல, இந்த வெயிலுக்கு உயிரே போற மாதிரி இருக்குது. ஆமா, குடிக்க கூட தண்ணி இல்ல. ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் தண்ணியை தான் உபயோகப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா சிச்சு காக்கா மட்டும் சந்தோஷமா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஊருக்குள்ள சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என்ன துணி, நம்ம எல்லாரும் தண்ணி இல்லன்னு இவ்வளவு கஷ்டத்தோட பேசிக்கிட்டு இருந்தா, அந்த சிச்சு நல்ல சந்தோஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கா. அவ மூஞ்ச பார்த்தா தண்ணி பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியல. ஆமா மகி, அன்னைக்கு நிறைய குடம் பக்கெட் எல்லாம் வாங்கிக்கிட்டா. ஒருவேளை அவ வீட்ல தண்ணி இருக்கு போல. அப்படி எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மறுபடியும் ராத்திரி நேரம் திடீர்னு ஊருக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சது. சிச்சு காக்கா வெளியில வந்து நின்னு அந்த மழைய பார்த்து ரசிச்சுக்கிட்டே அவளுடைய மனசுக்குள்ள, ஆஹா மழை வந்துகிட்டு இருக்கு, என் ட்ரம்முல காலியான தண்ணியெல்லாம் நினைச்சுக்கிறேன், மறுபடியும் தண்ணிக்கு பிரச்சனை வந்துரும் போல. சிச்சு காக்கா மறுபடியும் உள்ள இருக்கிற பக்கெட்டு குடம் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து வச்சு தண்ணி எடுத்துட்டு போய் உள்ள இருக்கிற ட்ரம்ல ஊத்திக்கிட்டு இருந்தா. ஆனா மழை பெஞ்சு தரையெல்லாம் ரொம்ப சேரா இருந்துச்சு. சிச்சு காக்கா ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்துட்டு போகும்போது திடீர்னு சேத்துல கால் வச்சு வழுக்கி தண்ணியோட சேர்ந்து அவளும் கீழே விழுந்துட்டான். அவளுக்கு கால்ல அடிபட்டுச்சு. ஐயோ யாராவது காப்பாத்துங்க, என் கால் உடைஞ்சு போச்சு, என்னால எந்திரிக்க முடியல, யாராவது உதவி செய்யுங்க. சிச்சு காக்கா விழுந்த அந்த சத்தத்தை கேட்டதுமே வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த லூசி புறா, துணிக்குருவி, மகிக்கழுகு, சோட்டு கிளி எல்லாருமே அங்க வந்தாங்க. அச்சச்சோ என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அட இங்க பாத்தீங்களா, சிச்சு வீட்டு முன்னாடி எவ்வளவு குடங்க பக்கெட்டுங்க தண்ணியோட நிறைஞ்சிருக்குது. லூசி புறா ரொம்பவும் ஆச்சரியமா, உண்மைதான், ஊரு முழுக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா சிச்சு, இவ்வளவு தண்ணிய நீ மட்டும் எங்க இருந்து எடுத்து வச்ச? சிச்சு வலி தாங்க முடியாம அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிடுங்க, எங்க மாமா வானிலை அறிக்கையில வேலை செய்யறாரு. அவரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி உங்க ஊருக்கு வறட்சி வரப்போது, தண்ணி கிடைக்காதுன்னு சொன்னாரு. அதனால நான் என்னோட வீட்டுல நிறைய தண்ணியை எடுத்து வச்சேன். உங்ககிட்ட சொல்றது வேண்டான்னு சொல்லல, என்ன மன்னிச்சிடுங்க.
அப்போ துணிக்குருவி சிச்சு கிட்ட, சிச்சு, நீ எவ்வளவு பிஸ்னாரி தெரியுமா? நாங்க எல்லாரும் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு உதவியே செய்யல. அன்னைக்கு நாங்க உனக்கு உதவி செய்யலேன்னு உனக்கு எங்க மேல கோவம் இருந்திருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டப்ப கூட நீ கொடுக்கல. நீ செஞ்சது தப்பு தானே. நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சிருக்க. எங்களை பத்தி யோசிக்காம எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட. ஆ, ஆமா சிச்சு, நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சா எல்லாரும் உனக்கு உதவி செய்வாங்க. நீ யாருக்குமே உதவி செய்யாத பட்சத்துல யார் உனக்கு உதவி செய்வாங்க? அப்போ சிச்சு கண்ணுல கண்ணீரோட, என்னோட தப்பு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நீங்க எனக்கு உதவி செய்யலன்னு நான் அந்த கோவத்தை மனசுல வச்சு உங்களுக்கு நான் உதவி செய்யல. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்னோட தப்பு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என் வீட்டுல ட்ரம்மு நிறைய தண்ணி இருக்கு. யாருக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ எடுத்துட்டு போங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இங்க பாரு சிச்சு, மறுபடியும் ஏமாத்த போறியா இல்ல உண்மையதான் சொல்றியா? நான் உண்மையதான் சொல்றேன். தண்ணி இப்ப என்ன காப்பாத்தல, நீங்க தான் என்ன காப்பாத்திருக்கீங்க. நல்ல குணம் தான் மனுஷனை காப்பாத்தோன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு தண்ணி எடுத்துட்டு போங்க. சிச்சு, முதல்ல உன்னை கூட்டிட்டு போய் உள்ள படுக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க தண்ணிய கொண்டு போறோம். நீ மாறுந்து எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பறவைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிச்சு காக்காவை உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் சிச்சு காக்கா வீட்டுல இருக்கிற ட்ரம்ல இருந்த தண்ணி அவங்க வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அன்னையில இருந்து சிச்சு காக்கா ரொம்பவும் சுயநலமா இருக்கிற அவளுடைய குணத்தை விட்டுட்டா. எல்லாரு கூடவும் எப்பவுமே ஒண்ணுமா நல்லபடியா பழக ஆரம்பிச்சா. இப்போ சிச்சு காக்கா அவங்க எல்லாரிலயும் அவளும் ஒருத்தியா மாறிட்டா. பாத்தியா சிச்சு, நல்ல மனசோட ஒத்துமையா வாழ்ந்தாதான் 4 பேரு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியும். இதுக்கப்புறம் எப்பவுமே நான் பிஸ்னாரி காக்காவா இருக்க மாட்டேன். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். அப்படி பறவைங்களோட கிராமத்துல சிச்சு காக்கா எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சா.